விதை சேகரிப்பாளர், இயற்கை விவசாயி, மண் காப்பாளர், ஆர்வலர், நீர் மேலாண்மை பயிற்சி பெற்றவர். நம்முடைய புகையிலைப்பட்டி ஜான் பீட்டர் சார் தான் இப்போ சந்திச்சிருக்கோம். அவர் தான் பார்த்துட்ருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். பக்கத்தில் விசாரித்தேன், கருப்பு கவுனி எங்கே கிடைக்குன்னு பார்த்தா உங்களை தான் சொன்னாங்க, ஜான் பீட்டர்னு சொல்லி. சார் அதான் உங்களை கேட்கலான்னு வந்தேன். இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன பாரம்பரிய விதை நெல்கள் வந்து இருக்குது? என்கிட்ட பாரம்பரிய நெல் ரகம்னு எடுத்துட்டா மாப்பிள்ளை சம்பா இருக்குது, கருப்பு கவுனி இருக்குது, 60ஆம் குருவைங்கிற ஒரு ரகம் இருக்குது, இழுப்பப்பூ சம்பாங்கிற ஒரு ரகம் இருக்குது. மொத்தம் 4 ரகம் இருக்குது என்கிட்ட. இப்போ இந்த ரகங்கள் எல்லாமே வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம தமிழகத்தில் விளையக்கூடியதுங்களா? எல்லாம் நம்ம பாரம்பரிய ரகங்கள். நம்முடைய முன்னோர்கள் இதை பயிரிட்டாங்க. அதாவது பசுமை புரட்சின்னு வந்து அந்த ஒட்டு நெல்லை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மறக்கப்பட்டு போச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை தான் பயிரிட்டு வந்தாங்க. சார், இப்போ இந்த ரகம் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, இது எல்லா மண்ணுக்குமே விளையக்கூடிய தன்மை உள்ளதா? எல்லா மண்ணிலையும் வரும். ம். இப்பொழுது புதிய புதிய கண்டுபிடிப்பு வர்ற ரகங்கள்லாம் விளையாத இடத்துல கூட இந்த ரகங்கள் வந்து விளையக்கூடியது. சார், இப்போ இப்போ வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ கருப்பு கவுனி இருக்குது, அரிசி நெல் விதை? என்கிட்ட வந்து 14 மூடை இருக்குது. சரி சரி சரி. இது எல்லாமே ஒற்றை நேரத்தில் நீங்களே உற்பத்தி பண்ணுங்களா? எல்லாம் ஒற்றை நாட்டில் நானே இது பண்ணி உற்பத்தி பண்ணது. இது முளைப்பு திறன் எப்படி இருக்கு? நல்ல முளைப்பு திறன். எத்தனை நாட்கள் நடவு செய்யலாம்? அதாவது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுன்னு படி பார்த்தா 14 நாளில் இந்த நாற்று எடுத்து நடலாம். அது இல்லைன்னா நம்ம சாதாரண நடுற மாதிரி 20 நாற்றங்கள் போட்டோம்னா 22 நாளில் நாற்று நடலாம்.